மா அவனை பேசாம இருக்க சொல்லு. நான் வந்தேன், அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஐயா நீ பேசாம இருயா, அவன்கிட்ட சத்தம் போடாத. டேய் வாடா, வா 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 வா, என்ன பண்ணுவேன் நானும் பார்க்குறேன். வா இங்க வா, அடிச்சிடுவேன். என்ன அடி பார்த்துருவான். மேலே மட்டும் கை வச்ச உன் தங்கச்சி என்ன ஆவான்னு தெரியாது. ஐயா ரங்கராசு, பத்தி அவன் என்ன சொல்றான்னு. நீ அவனை அடிச்சாலும் வச்சாலும் இவ்வளோதாயா பாடாப்படுத்துவியான். நீ அவனை ஒன்றும் பண்ண வேணாம், விடு. அவன் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், பேசுறத பேசட்டும். இங்கே பாரு மாயாண்டி, உனக்கு அவ்வளவுதான், அவ்வளோதான் பார்த்துக்க. அதுக்கு மேலே உனக்கு மரியாதையே கிடையாது பார்த்துக்க. இங்கேருந்து நீ போறியா என்ன சொல்கிற? என் தங்கச்சி 2 நாள் கழிச்சு வரும். இப்போ உன் கூட அனுப்ப முடியாது. இங்கேருந்து போறியா என்ன? இங்க பாரு, உன் தங்கச்சியை கூட்டி போகிறதுக்கெல்லாம் நான் வரல. உன் தங்கச்சியை எவன் கூட்டிட்டு போக நான் இங்க வந்தேன். நான் கேட்டது என்ன, 15 பவுனு எப்ப தர்ற அதை சொல்லு முதல்ல எனக்கு. திருப்பி திருப்பி நீ கேட்டாலும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இப்போதைக்கு நான் ஒன்று கூட தர முடியாது, புரிஞ்சுக்காத முதல்ல. 1 கிராம் கூட என்னால் தர முடியாது இப்போதைக்கெல்லாம். கொஞ்ச நாள் ஆகட்டும், கண்டிப்பாக உனக்கு செய்ய வேண்டியதை செய்ய தான் போகிறேன். அதை முதல்ல நீ கேட்டுக்க. இப்போதைக்கு அமைதியங்கிருந்து போறியா என்ன? 4 பேர் எல்லாரும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்க. போறியா என்ன சொல்கிற? என்ன மிரட்டுறா இல்ல என்ன மிரட்டுறான்னு கேட்டேன். நான் உன்னை மிரட்டுறேனா? கை நீட்டி பேசுறா. கை நீட்டி பேசுனா நீ இந்த பெரியவனா? அவனுக்கும் பயப்பட மாட்டான் இந்த மாயாண்டி, அவங்க வச்சுக்க. இங்கே பாரு, நான் கை நீட்டி பேசுகிறேன்னா பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் பேசாத. நான் எதுக்கு உன்னையே மிரட்ட போகிறேன்? அந்த பிள்ளை எங்கள் கண்ணு முடியே என் முன்னாடியே இந்த அடி அடிக்கிறியே. அப்போது உன் வீட்டில் வச்சு அந்த பிள்ளை நான் பாடுபடுத்துவ. அதுக்காக உனக்கு என் தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுத்துருக்கு. நான் கேட்டதை நீ செஞ்சின்னா நான் எதுக்கு அடிக்க போறேன் அந்த பிள்ளைய? நான் செய்யலைன்னு நான் சொல்கிறேன். செய்கிறோம் செய்கிறோம் செய்கிறோன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அதை எதுக்கு நீ கேட்க மாட்டேங்கிற? உன் பொண்டாட்டிக்கு மட்டும் 10 பவுனு 15 பவுனு வாங்கி கழுத்துல மாட்டி விட்டுருக்குறா உன் மாமியார் வீட்டில். நான் மட்டும் என்ன சும்மாவா? நான் 1 பவுன் கூட கேட்க கிடையாது. அவங்க பொண்ணுக்கு அவங்க விருப்பப்பட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நீ எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றியெல்லாம் பேசுகிற? உனக்கு போடுவேன்னா போடுவேன். முதல்ல நீ இங்கேருந்து போறியா என்ன சொல்கிற? எங்கராசு, போக முடியாது. என்ன பண்ணுவ? எனக்கு நீ கொடுக்க வேண்டியதை குடு. 5ஆவது குடு, 10ஆவது குடு. நீ குடு, நான் போயிட்டே இருப்பேன். என்னையா மாயாண்டி, என்னையா நீ வந்து பேசுற பேச்சு? நேத்து தானே கல்யாணம் நடந்துச்சு. நேத்து கல்யாணம் நடந்துச்சே, நம்ம கல்யாணத்துக்கு கூட போகலையே வைக்கலையேன்னு வந்து பேசுனியாயா? என்னயா நீ கடைசியில எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட வம்பெழுத்துட்டே இருக்கிறியே. அவனால செய்ய முடிஞ்சா செய்ய மாட்டானா? கிளவி, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீதான் என் பிள்ளைய கட்டிக்க, கண்டிப்பா நான் உனக்கு செய்ய வேண்டியது வரும் வரும் வரும். என் காலில் விழுகாத குறையா கெஞ்சினேன். மறந்துட்டியா எல்லாம்? நீ வேணா மறக்கலாம், இந்த மாயாண்டி மறக்க மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? எப்ப வரும்? இடியே, நீ நகையோட வந்தா மட்டும் தாண்டி என் வீட்டுக்குள்ள விடுவேன். இல்லைன்னா உன் ஆத்தா வீட்டிலே நீ கேட. இருக்கட்டும், என் தங்கச்சி என் வீட்டிலே இருக்கட்டும். என் தங்கச்சிக்கு நான் சோறு போட முடியாதா என்ன? என் தங்கச்சியை நான் நல்லா பார்த்துக்கிறேன். போ, நீ கிளம்பு முதல்ல. அப்படின்னு சொல்லி என்ன விரட்டி விட்டுறான்னு பாக்குறியா நீ? எனக்கு தெரியாது. இப்ப நீ 5 10 குடு. ஏன் அப்படி ரோசம் உள்ளவன் பொண்டாட்டி கழுத்துல உள்ளதை கழட்டி கொடுக்க வேண்டியதானே? பின்ன என் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுக்கும்போது உன் பொண்டாட்டிக்கு எடுத்து போடு. இப்ப கழட்டி கொடு. ஷோ, என்னம்மா ஏண்டி பேச்சு பேசுகிற? அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா அம்மா போட்டது, அவங்க அப்பா வீட்டில் போட்டது. அதை நான் கழட்டி கொடுக்க முடியுமா? நானா கேட்டு வாங்கினேன். அவங்களா விருப்பப்பட்டு அவங்க பொண்ணுக்கு போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் கழட்டி கொடுக்க முடியாது. அவங்க விருப்பப்பட்டு போட்டிருக்காங்கல்ல, நீ விருப்பப்பட்டு உன் தொங்கச்சிக்கு என்னத்த போட்டா? அவங்க கிட்ட இருக்குது, போட்டிருக்கிறாங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. சரி விடு, எனக்கு பணம் வேணாம், நகையும் வேணாம், ஒன்றும் வேணாம். உனக்குன்னு இருக்கே சொந்த நிலம், அதை என் பேர்ல எழுது. மாயாண்டி, அவனுக்கு இருக்கிற ஒத்த சொத்து அதுதான் ஐயா. அதை வச்சுதான் அவனே கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று நெல்லை நட்டோ எதை பண்ணியோ அதை பண்ணியோன்னு அதை வந்து உன் பேரில் எழுதி வைக்க சொல்கிற. உனக்கே இது நியாயமா இருக்கா? அதையும் அவன் உன் பேரில் எழுதி வச்சுட்டு அவன் என்ன நடுத்தருவில் நிற்கிறதா? சொல்லியா மாயாண்டி? எனக்கு தெரியாத ஐத்தே, எனக்கு வேணும். அதை என் பேர்ல எழுத சொல்லு. ஓ மவளை கூட்டிக்கிட்டு இப்பவே நான் வாட்டுக்கு போட்டு போட்டு போட்டுன்னு போய்கிட்டே இருப்பேன். என்ன சொல்றியா? எழுத முடியுமா எழுத முடியாதா? முடியாது. உன்னால் முடிஞ்சது பண்ணிக்க. அப்படி போடு. முடியாதா? சரித்தேன். ஏங்க அத்தை சொல்லுமா, இங்கே பாருங்க. இப்போ என்ன, அவளுக்கு
நகை தானே, என்னோட நகையை நான் தாரேன், அவளுக்கு போட்டு விடுங்க, போட்டு விட்டு அமுச்சு விடுங்க. நீ ஒருத்திமா, அவன் சொல்கிறேங்கிறதுக்காக நீ கலட்டி தாரேங்கிற. அவன் ஒரு ஆள், அவன் இப்படி தான் போதையை போட்டால் இதே வம்பை தான் அப்போ கட்டின நாள் முதல்ல அவளை வம்பளுத்துக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு இதையும் கொடுத்தா அதையும் விற்று புட்டு அவன் குடிக்கவே போகிறேன், வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்லை, அவளுக்கு பாவம் ஒன்றுமே போடாமல் அமுச்சு விட்ருக்கியா? அவளுக்கு மனசில் தோணும் இல்லையா, நம்ம அப்பா அம்மா வீட்டில் ஒன்றுமே போடலையே அப்படின்னு. நான் போட்டுக்கிட்டு வந்ததும் ஐயோ அண்ணி அழகா இருக்கு, அண்ணி அழகா இருக்குன்னே சொல்கிறா. அவளுக்கும் இதெல்லாம் ஆசை இருக்கும் இல்லையா, நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் போடணும் வைக்கணும்னு. என்னதான் இருந்தாலும் பாவம். அதனால் நான் என்னத்த இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், அவளுக்கு போட்டு விடுவோம், அவங்க பாட்டுக்கு நிம்மதியாவாத இருக்கட்டும். அமுதா, அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்? உனக்கு ஆசை ஆசையாக உன் வீட்டில் போட்டதை இவனுக்கு தரேங்கிற? ஒன்றும் வேணாம். இல்லைங்க, நான் முடிவு பண்ணது பண்ணதுதான், நீ பேசாமல் இருமா. இங்கே பாரு மாயாண்டி, 6 மாதத்தில் உனக்கு வர வேண்டியது வரும். என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் நிம்மதியாக வச்சு வாழ்கிறியா? என்ன சொல்கிற நீ? கணக்கு பண்ணிக்கோ, 6 மாதம்தான். நான் என்னத்துக்கு 6 மாசத்துக்கு வரைக்கும் நேரத்தை வீணாக்கணும்? இங்க பாரு, அதான் உன் பொண்டாட்டி நகையை கலட்டி தாரேன்னு சொல்லுது இல்ல, அப்புறம் என்ன உனக்கு மட்டும் ஒத்து வர மாட்டேங்குது? கொடுத்தா நான் பாட்டுக்கு வாங்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம்ல. நீ அந்த 6 மாசம் கழிச்சு அவளுக்கு எடுத்து கொடு. மாயாண்டி, அமுதா தான் புரியாவே பேசுறா, நீனும் பேசுறா. ஏங்க பாவம் இல்லையாங்க அண்ணி, அன்னைக்கு ஆசாசே அதுவும் கல்யாணம் ஆகி 2வது நாள் அவங்க கோயிலுக்கு போட்டு போகலான்னு இப்போ தாங்க எடுத்து மாட்டியிருக்காங்க. அதை போய் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அன்னைக்கு அந்த மாடல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு அழகா இருக்கு, உனக்கு என்னைக்கு போடுறது? எங்கள் அண்ணன் தான் 6 மாதம் கழிச்சு கண்டிப்பாக வாங்கி தரேன்னு தானே சொல்லுது, வாங்கி தர முடியாதுன்னா சொல்லுது. ஷப்பா, இந்த கதையெல்லாம் நம்மளால கேட்டுட்டு இருக்க முடியாது. எப்ப போட போறியா? இல்ல அவள்கிட்ட கழட்டி கொடுங்க. அமுதா, அவன் சொல்றதுக்காக நீ ஏமா அப்படியெல்லாம் பேசுற? நீ வேண்டாம்மா, அதெல்லாம் கலட்டக்கூடாது. வெங்கராசு, நீ அவளை கூட்டிக்கிட்டு முதல்ல கோவிலுக்கு போ. எவ்வளோ நேரம் ஆச்சு கிளம்பி, இவங்கிட்ட வாதாடிக்கிட்டு நிற்க முடியுமா? நீ போயா, கூட்டிக்கிட்டு போ பிள்ளையா. அத்தை, என்னம்மா? நான் முடிவு பண்ணது தான் த, முடிவு பண்ணது தான், வேற முடிவுக்கு மாற்றமே கிடையாது. இப்போதைக்கு நான் கழட்டி கொடுக்க தான் போகிறேன். வச்சிருக்கட்டும், யார் வச்சிருக்கா? நம்ம நாத்தனார் தானே வச்சிருக்கிறா என்னோடது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் வச்சிருக்கட்டும். நான் கண்டிப்பாக அவளுக்குன்னு ஒரு நகை எடுத்துட்டு என் அம்மா போட்டதை நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். அவள் அது வரைக்கும் வச்சிருக்கட்டும், அதனால என்ன? ஓஹோ, கொடுத்தது தான், திருப்பி கொடுக்க முடியாது. இத்தனை நாள் கழிச்சு நீங்க எடுத்து கொடுப்பீங்களாம், திருப்பி நான் இங்க இதே கொடுக்கணுமோ? சரி, நீங்கள் கொடுக்க கூட வேண்டாம், வச்சுக்கிறங்க. அவளை நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்கிறங்க, அது போதும் எங்களுக்கு. சரி, அதெல்லாம் நிம்மதி சந்தோஷத்தெல்லாம் பார்த்துக்கிறலாம். கழட்டி கொடு முதல்ல, கூட்டிட்டு கிளம்புறேன். என்னங்க மெதியாக நிற்கிறீங்க? இல்லை அமுதா, நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நான் ஒன்றும் சொல்லலை. நான் பண்ணுறது சரின்னு தாங்க எனக்கு தோணுது. நீ பண்ணுறது உனக்கு வேணா சரின்னு தோணலாம், ஆனால் எனக்கு சுத்தரா பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏங்க? என்ன அமுதா ஏங்கங்கிற? நீ பண்ணுறது நல்லாவா இருக்கு? நாளைக்கே உங்கள் அம்மா உன் அண்ணன் வந்து எங்க என் தங்கச்சிட்ட ஒரு நகை கூட இல்லைன்னு கேட்டா என்ன அமுதா சொல்லுவ நீ? பரவாயில்ல, இனிமே யார் கேட்க முடியும்னைய? என்னோட பொறுப்பு தானே, அவங்களா விருப்பப்பட்டு போட்டாங்க, அவங்கக்கிட்டையும் நான் கேட்கவே கிடையாது. அவங்க விருப்பப்படி தான் போட்டாங்க, இஷ்டப்படி தான் போட்டாங்க, அதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். வேணாம் நீ, உங்களுக்கு அது அவ்வளோ அழகு தெரியுமா? வேண்டாம், நீ பேசாம இருமா. அத்தை இந்தாங்க, அவர்கிட்ட இதை கொடுங்க. ஏ அமுதா, வேணாண்டி, புடிங்கத்த, இதை புடிங்க, நீங்க முதல்ல அவர்கிட்ட கொடுங்க இதை. ஐயோ அமுதா, வேணாம் அமுதா, சொல்றத கேளு அமுதா. ஆமா அண்ணி, வேணாம் அண்ணி. அமுதா, அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீங்க என்ன பண்ணாலும் நான் இப்போ கொடுக்க தான் போறேன். இங்க பாருங்க அண்ணே, வந்து வாங்கிக்கங்க. அத்தை, நீங்க கொடுக்குறீங்களா நான் அவர்கிட்டே தரவா? ஷோ கடவுளே, நான் வாங்க மாட்டேன். அப்ப நானா கொண்டு கொடுக்கவா? அமுதா, இல்லைங்க, நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். தள்ளுங்கிட்டு, அந்த பிள்ளை என்னமோ தரேங்குது, இதெல்லாம் அமுத வேணாம், அழகா இருக்கு, அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கு. தள்ளுங்கிட்டு.
கொண்டாங்க. இந்தாங்கண்ணே, இனிமேவாது அந்த பிள்ளைய சந்தோஷமா கண் கலங்காம நல்லா பார்த்துக்கிறேங்கண்ணே. ஆ ஆ, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். கொண்டா. என்ன டீ வாங்கினது வாங்கியாச்சு. இங்கே பாரு ரெங்கராசு, என்ன இதுக்கு மேலே உனக்கு? ஒன்றும் இல்லை, மீதி 5 வரணுமே, அது எப்போ வரும்? வரும் வரும். சரி, அது 6 மாதம் கழிச்சு பார்த்துக்கிடலாம். வா கிளம்புவோம். நான் 2 நாள் இருந்துட்டு வரேனே. ஏன்னா 2 நாளா? எனக்கு யாரும் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவா? வரியா இல்லை அத்தோட அவ்வளோதான் போயிட்டே இருப்பேன்? ம், சரிங்க, வரேன். நீங்கள் அப்படி போய் நில்லுங்க, இந்த கிளம்பி வரேன். ஆ ஆ. இந்த போடு போடலன்னா இந்த நகை கூட வந்திருக்காதுப்பா. 2 குடு கொடுத்தா தான் வந்து சேருது எல்லாம். என்ன அமுதா நினச்சிட்டு இருக்க நீ? இப்போ எதுக்கு இதெல்லாம் கொடுத்த நீ? இருக்கட்டுங்க, அவ சந்தோஷமா இருக்கட்டும். பாவம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இந்த நகை இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? போட்டுட்டு தான் தெரிய போறோம். இருக்கட்டும், அவ சந்தோஷமாவது போய் இருக்கட்டும். அதுக்காக தான் நான் கொடுத்தேன். உனக்கே கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னன்னே தெரில. என்னமோ பண்ணு, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ணி சொல்லுமா. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. என் வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு உங்களோடது பொருளை எடுத்து கொடுக்குறிய பத்திங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீ நல்லா இருக்கணும்மா, அதுக்காக தான் கலட்டி கொடுத்தேன் நான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இனிமேவாது சந்தோஷமாக இருக்கணும். சரியாம்மா? சரி போ, அவர் அங்கே நிற்கிறாருல்ல, கிளம்பி போ. கூப்பிட்றப்ப இன்னொரு 10 நாள் கழிச்சு கூட வரலாம். சரியாம்மா? ம், சரி அண்ணி. அம்மா போயிட்டு வரேம்மா. சரித்தா. உன் வாழ்க்கைக்கு உன் அண்ணி தான் காரணம்னு அவ தான் காரணம், வேற யாரும் இல்லை. அதை மட்டும் நீ என்னைக்கும் மறந்துடாத, உன் அண்ணி உதவி பண்ணத. என்னத்தா? ம், சரிம்மா. அண்ணங்கிட்ட சொல்லிரு, கோவமா இருக்குது வேற அண்ணே. இந்த மனசே இந்த நகையை கொண்டு போய் பத்திரமா வச்சு பாரா, இல்லை அதையும் விற்று தின்று வரான்னு வேற எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. அதுக்கு மட்டும் விடாதத்தா, விற்று திங்க. ம், சரிம்மா. பார்த்துக்க, பத்திரமா போயிட்டு வா. ம், வரேம்மா.